கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட நீதிமொழிகள் 13வது அதிகாரத்தில் 3வது வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். இந்த நாளில் கூட தன் வாயை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து கொள்கிறோமோ, வார்த்தைகளை அது பிராணனை காக்குமோ, தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். அப்போ ஏன் கலக்கம் வருது? ஒரு குடும்பத்தில் ஏன் பிரச்சனை, ஏன் கலக்கம், ஏன் குடும்பத்தில் பிரிவினை, ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் கணவன் மனைவி பிரிகிறாங்கன்னு பார்த்தோம்னா வாயின் வார்த்தைகளை தான். வாயை விரிவாக திறந்தனால தான், வாயின் வார்த்தைகள்னால தான் ஒரு கலக்கம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. கணவன் மனைவி 90% மேலே ஏன் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ், எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை? ஏன் விட்டு கொடுக்குற தன்மை கிடையாது, மன்னிக்கக்கூடிய இருதயம் கிடையாது, அன்பு கிடையாது. கணவன் தானே சொல்லிட்டாரு, சரி பரவாயில்ல, மனைவி அமைதியாக இருக்கிறது கிடையாது. சரி மனைவி தானே சொல்லிட்டா, நம்ம அமைதியாக இருப்போம், கணவன் அமைதியாக இருக்கிறது கிடையாது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்குற தன்மை இல்லாதனால தான் அந்த குடும்பத்தில் சமாதானம் கிடையாது. இப்படி கணவன் மனைவி சண்டை போட்டு போட்டு பார்த்து வளர்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அதோடைய வழி ஒரு நல்ல வழியில் அந்த பிள்ளைங்க போக முடியாது. அது நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது. அது நல்ல ஒரு இப்போ இப்படி சண்டையே பார்த்து வளர்கிற பிள்ளைங்க வழி தவறி போவாங்க. பிள்ளைங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அம்மா அப்பா சண்டை போட்டுனே இருக்கிறாங்க, வீட்டில் சமாதானம் இல்லை, அன்பு இல்லை. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அன்பை தேடி போவாங்க, வழி மாறி போவாங்க. அப்போ பிள்ளைங்க வழி மாறி போக காரணம் பெற்றோர் தான். பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கலாம். முதல்ல நம்ம சாட்சி இல்லை. இந்த நாளில் கூட அந்த வார்த்தை கேட்க நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும், நம்ம வாழ்க்கையில் கலக்க வர்ற காரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சரி இல்லை, நம்ம எல்லாம் எந்த இடத்துல எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு காரணம் வாய் தான். அதுதான் வேதத்தில் சொல்கிறாங்க, சொற்கள் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான். அப்போ அதிகமாக பேசினா கண்டிப்பாக அதில் பாவம் இல்லாமல் இருக்காது. அதனால தான் உதடுகளை அடக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. மனுஷன் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு சொல்லணும்னு சொல்லி நம்ம வேதம் நமக்கு எச்சரிக்குது. அதனால தான் தாவீது ஜெபிப்பார், ஆண்டவரே வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே, என் உதடுகள் வாசலை காத்துக்கொள்ளுங்க ஆண்டுன்னு சொல்லி தாவீது ஜெபிப்பார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம வாயின் வார்த்தையில் நம்ம எப்படி இருக்குது, நம்ம குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? குடும்பத்தில் நிமித்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, நம்ம நிமித்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? ஒரு குடும்பத்தை கட்டுறது மனைவி கருத்தில் தான் இருக்குது. புத்தியுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகள்னு பார்க்குறோம், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகள் இடித்து போடுகள்னு பார்க்குறோம். அப்போ நம்ம குடும்பத்தை சமாதானமாக கட்டணும், சந்தோஷமாக கட்டணும்னு சொன்னால் நம்மகிட்ட தான் இருக்குது. புத்தியாய் ஞானமாய் விட்டு கொடுத்து அனுசரித்து அமைதியாய் சமாதானமாய் குடும்பத்தை கட்டக்கூடிய பொறுப்பு கருத்து நம்ம கையில் கொடுத்துருக்கார். இதனால் கூட வாயின் வார்த்தைகளை நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். நம்ம வாய்க்கு வார்த்தைகளை நம்ம காத்து எந்த ஒரு வீணான வார்த்தையில் பேசாதபடிக்கு, எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை விட்டு கொடுத்து அனுசரித்து போனோம்னா நிச்சயமாக அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்கும். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். நாளில் கூட வார்த்தை கேட்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வாய்க்கு கடிவாளத்தை போடுங்க ஆண்டவரை. வீணான வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டு எல்லாவற்றும் நிதானத்தை கொடுத்து பொறுமையாய் ஆண்டவரை விட்டு கொடுத்து சமாதானமாய் குடும்பத்தை கட்டி எழுப்ப கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.